வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட சமாதானம் பேசின 6 முன்னாள் அமைச்சரில் 2 பேர் பார்த்தீங்கன்னா இன்னுமே சமாதானம் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வராங்க. இன்னும் தங்கமணி வேலுமணி. ஸோ அவங்க ஆதரவாளர்லாம் தட்டி தூக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு நியூஸ் இப்பயும் போயிட்டுருக்கு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலான்னு கேட்டிங்கன்னா தங்கமணியும் வேலுமணியும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் டெல்லியோட சப்போர்ட்டில் இருக்காங்க. டெல்லி ஆதரவு இருக்குது. ஸோ மிதுன் இப்போ களம் இறங்கி பார்த்தீங்கன்னா தங்கமணி வேலுமணியோட தீவிர ஆதரவாக 2 பேரை தூக்கிட்டதா சொல்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இப்போ பூதாகரமாகிடுச்சு. இப்போ செங்கோட்டையன் இவங்கெல்லாம் அமைதியாக இருந்தாலுமே அவங்கெல்லாம் பெரிய லெவலில் பாஜக கூட்டணி விரும்பலை. ஆனால் பாஜக கூட்டணி உள்ளே கொண்டு வந்தால் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கே பார்த்திங்கன்னா தப்பிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை. ஏன்னா எடப்பாடியோட வலதுகரம் சேலம் இளங்கோவிட்டில் பார்த்திங்கன்னா ஐடி ரைடு சில ஆவணங்கள் எடுத்ததாக சொல்கிறாங்க. வரி இப்போ நிறைய 100 கோடி மேலே பண்ணியிருக்காங்க. 42 கோடி ரொக்கம் எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு இடி வச்சு செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இன்கம் டேக்ஸ் கைப்பற்றியிருக்க ஆவணங்களை அப்படியே இடிக்கு சப்மிட் பண்ணி அவங்க வர்றதுக்கான அதிகப்படியான ஒரு சாத்தியம் இருக்கதா தகவல் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி டிசம்பருக்கு அப்புறம் ஒரு சிக்கல் உருவாகுன்றாங்க. பொதுக்குழு நடத்தி ஓபிஎஸ்ஸை சசிகலா இணைக்கணுன்ற டிமாண்ட் வைக்கிறதுக்காக தகவல் வெளியாக இருக்குது. இந்த டிமாண்ட் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் ஒரு நெருக்கடி குறையுன்ற மாதிரி இப்போ விஷயம் போயிட்டுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் மேலும் சிக்கலை தான் உருவாக்கியிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.